நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு வேயோன் அத்தியாயம் 70. உண்டாட்டிலிருந்து கிளம்பி தன் மாளிகை முகப்பில் தேரிறங்கி மஞ்சத்தரை நோக்கி சென்றபோது ஒவ்வொரு அடிக்கும் தன் உடல் எடை கூடி கூடி வந்ததைப் போல் உணர்ந்தான் கர்ணன். ஒவ்வொரு படியிலும் நின்று கைப்பிடியை பற்றி கொண்டு தன்னை நிலைப்படுத்தி கொண்டான். நீண்ட இடைநாழியை கண்டதும் அதன் மறு எல்லையில் இருந்த தன் அறை வரைக்கும் செல்ல முடியுமா என்று எண்ணி தயங்கினான். இருமுறை கூமட்டினான். அவனை தொலைவிலேயே கண்ட சிவதர் சிற்றடிகளுடன் விரைந்து அவனை அணுகி அவன் அருகே நின்றார். அவனை பிடிக்க அவர் முயலவில்லை. அவன் அவரது தோளை பற்றி கொண்டு மெல்ல காலடி எடுத்து வைத்து நடந்தான். ஏப்பம் விட்டு சற்று துப்பிய பின், அந்த அறவுரை சுவடி எங்கே என்றான். என்ன என்றார் சிவதர். அறவுரி, அறவுரியை வெட்டி சுவடியாக்கி அதில் நாகங்களின் கதை என்றான். எங்குள்ளது என்று சிவதர் கேட்டார். அறவுரியை. அறவுரி வெள்ளை நிறமானது. அதில் குமட்டலை ஆவியாக வெளியேற்றே நாகங்களின் கதை நீல நிறமான எழுத்துக்கள். அவன் சரியும் இமைகளை தூக்கி சிவதரை நோக்கி புன்னகை செய்து, ஆனால் அவையெல்லாம் நாகங்கள், நாக முட்டைகள், நாகக் குழவிகள். நாகங்களை கொண்டே அவற்றை எழுதியிருந்தனர் என்றான். அவர்களை நான் பார்த்தேன் சிவதரே. சிவதர், எவரை என்றார் திகைப்புடன். நாகர்களை. இந்த நகருக்கு அடியிலேயே வளைகளில் உரக நாகர்கள் வாழ்கிறார்கள். இந்நகர் முழுக்க பரவி செல்லும் கரவு பாதைகள் அவர்களுக்கு உள்ளன. எங்கு வேண்டுமென்றாலும் அவர்கள் எழ முடியும், வேர்களைப் போல. சிவதர், வருக அரசே, களைத்திருக்கிறீர்கள் என்று அழைத்துச் சென்றார். அவன் மஞ்சத்தரை வாயிலில் நின்றிருந்த காவலன் தலைவணங்கினான். சிவதர் கதவை திறந்து அவனை உள்ளே செல்லும்படி கை காட்டினார். காலை உள்ளே வைத்ததுமே அவன் ஆ என மூச்சொலி எழுப்பி பின்னடைந்தான். அவன் அறைக்குள் சுவர் மூலையில் முழங்கால் மடித்து உடற்குவியல் என ஒரு சிற்றுருவ நாகன் அமர்ந்திருந்தான். தலையில் நாகப்பட கொந்தை அணிந்து கல் மாலை நெஞ்சிலிட்டு அரவு தோலாடை அணிந்தவன். என்ன என்றார் சிவதர். அறைக்குள் நாகன் என்றான் கர்ணன் எட்டி பார்த்துவிட்டு. நிழல்தான் என்ற சிவதர் அவனை கைப்பற்றி உள்ளே கொண்டு சென்றார். நிழலா? நான் நினைத்தேன் என்றபடி அவன் அறையை நன்கு நோக்கினான். அவன் நாகன் என எண்ணியது நிலைப்பீடத்தின் நிழல்தான். பிறைக்குள் தனிச்சுடராக நெய் விளக்கு எரிந்தது. மஞ்சம் வெண்பட்டு விரிக்கப்பட்டு காத்திருந்தது. குறுபீடத்தில் குளிர் நீர் குடம். சாளரத்துக்கு அப்பால் மகிழ் காட்டின் மரங்களின் மேல் பகுதி இலைக்குவைகள் இருளுக்குள் இருளென மகிழ்ந்து கொப்பளித்தன. காற்று சலசல தோடுவது ஒரு மெல்லிய குரல் என ஒலித்தது. அவன் மேலாடையை விலக்கி எடுத்து குறுபீடத்தில் இட்டார் சிவதர். அவன் மஞ்சத்தில் அமர்ந்ததும் குரடுகளை கழற்றி அகற்றினார். கற்கள் பதித்த கங்கணங்களையும் தோள் வளைகளையும் கழற்றினார். மார்பின் மணியாரத்தை தலைவழியாக எடுத்து அதில் சிக்கிய மயிர் இழைகளை அகற்றினார். அவர்கள் எப்படி வேண்டுமென்றாலும் வர முடியும் என்று கர்ணன் சிவந்த கண்களுடன் சொன்னான். அவர்களுக்கு தடைகளே இல்லை. அவன் கண்களை மூடிக்கொண்டு மெல்ல படுத்தான். சிவதர் அவன் விரல்களிலிருந்து கனையாழிகளை ஒவ்வொன்றாக உருவினார். அணிகளை அருகிருந்த ஆமையோட்டு பெட்டியில் இட்டு பிறைக்குள் வைத்தார். நீர் அருந்துகிறீர்களா என்றார் சிவதர். கர்ணன் மெல்ல குரட்டை விட்டான். அரசே, அரசே என்றார் சிவதர். அவன் சப்பு கொட்டி முனகினான். சிவதர் நுனி கால்களில் நடந்து மெல்ல வெளியேறினார். அவர் வெளியேறுவதை கர்ணன் தன் துயிலுக்குள் நோக்கி கொண்டிருந்தான். அவர் கதவை மூடியதும் அருகே அரை மூலையில் இருந்த நாகன் அவனை நோக்கி புன்னகை செய்து போய்விட்டார் என்றான். கர்ணன் திடுக்கிட்டு எழுந்து மஞ்சத்தில் அமர்ந்தான். நீங்களா என்றான். காளிகர், ஆம், நான் உங்களை சந்திக்க விழைந்தேன் என்றார். கர்ணன் அறையை நோக்கி, எப்படி இதற்குள் வந்தீர்கள் என்றான். எங்களுக்குரிய வழிகளை பற்றி சொன்னீர்களே. நாங்கள் வேர்கள். வேர் நுழையும் விரிசல்கள் இல்லாத அமைப்பு ஏதும் இங்கில்லை. கர்ணன் சுற்றிலும் நோக்கி, இல்லை, இங்கு வர வழியே இல்லை என்றான். விரிசல்கள் உங்கள் சித்தத்தில் இருக்கக்கூடாதா என்ன? நீங்கள் இன்னும் எங்கள் குகை அறைக்குள் தான் இருக்கிறீர்கள். கர்ணன், இல்லை, நான் இந்திர விழவுக்கு சென்றேன்.
அங்கத நாடகம் கண்டேன், உண்டாட்டில் மகிழ்ந்தேன் என்றான். அவையும் உண்மை, ஆனால் வேறு வகை உண்மை என்றார் காளிகர். நான் எங்கிருக்கிறேன்? உண்மையில் உங்களை நான் காண்கிறேனா, இல்லை இவை என் சித்த குழப்பங்களா என்றான் கர்ணன். ஏனென்றால் சற்று முன்பு வரை நான் உங்களை சந்தித்ததெல்லாம் முன்பு ஏதோ காவியத்தில் கேட்டவை நினைவில் மீண்டது போல் இருக்கிறது. இருக்கலாம், நாகப்பிரபாவம் என்னும் பெருங்காவியத்தில் இதே நிகழ்ச்சி உள்ளது. ஆனால் அது நாகோத்பேதத்தை அழித்து அங்கு எழுந்த பெருநகரான மகோதயபுரத்தை பற்றியது. அதன் அடியாழத்தில் வாழும் உரக நாகர்களை காணச் செல்கிறான் அதன் கதைத்தலைவனாகிய அருணன். கர்ணன் பதற்றத்துடன், இப்போது நன்கு நினைவு கூறுகிறேன். வேசர நாட்டில் என் ஆசிரியருடன் மழை காலத்தில் மலை குகை ஒன்றில் தங்கியிருக்கையில் முதிய சூதன் அவருக்கு இக்காவியத்தை சொன்னான் என்றான். அவன் பரபரப்பு கொண்டு எழுந்து நின்றான். நான் சற்று நேரத்திலேயே துயின்று விட்டேன். ஆனால் துயிலுக்குள் அதை கேட்டு கொண்டிருந்தேன். மழையொலியும் காவிய சொற்களும் கலந்து என்னுள் பொழிந்து சொட்டி ஓய்ந்தன. அதில் நான் கேட்ட சொற்கள்தான் அனைத்தும். ஒவ்வொரு விவரிப்பும் ஒவ்வொரு கூற்றும் அப்படியே அந்நூலில் கேட்டவை. அவன் திகைத்து, இவ்வரைக்குள் நீங்கள் வந்து அமர்ந்திருக்கும் காட்சியும் அக்காவியத்தில் உள்ளதே என்றான். காளிகர் நகைத்து, ஆம் என்றார். நான் எங்கிருக்கிறேன் என்றான் கர்ணன். காவியத்திற்குள் என்றார் காளிகர். கர்ணன் வாயிலை நோக்கினான். சிவதரை அழைக்க விரும்பி கைகளை தூக்க போனான். அவர் சென்று விட்டார். தன் அறைக்குள் நுழைந்து கதவை மூடுகிறார் என்றார் காளிகர். அப்போது அவனும் அவர் நுழைவதை கண்டான். உண்மையில் கண்டானா உளமயக்கா? ஆனால் அவர் அங்கே அமர்ந்திருந்தார். கை நீட்டினால் தொட முடியும். அவன் உடல் தளர்ந்தான். அஞ்ச வேண்டியதில்லை அங்கரே, உங்களிடம் பேசவே வந்தேன் என்றார். ஏன் என்றான் கர்ணன். ஏனென்றால் நீங்கள் எங்களவர். இல்லை, நான் என கர்ணன் வாய் எடுக்க, நீங்கள் வீழ்த்தப்பட்டவர் எங்களைப் போலவே என்றார் காளிகர். எங்களைப் போலவே உட்கரந்த வஞ்சம் கொண்டவர். கர்ணன் சினத்துடன் இல்லை என்றான். காளிகர் அதை நோக்காமல், அனைத்து ஆற்றல்களிலிருந்தும் தோற்கடிக்கப்பட்டவர், அறத்தால் அழிந்தவர். கர்ணன், நான் அழியவில்லை, என் கையில் வில் இன்னமும் தாழவில்லை என்றான். வஞ்சமில்லையேல் ஏன் என்று முட்ட குடித்தீர்கள்? மேலும் மேலுமென மதுவை வாங்கிக் கொண்டே இருந்தீர்கள். அவன் பெருமூச்சு விட்டபடி அமர்ந்தான். தலையை கைகளால் பற்றி கொண்டான். ஏனென்றால் இன்று ஒரு துளி கருணையால் நீங்கள் முற்றாக வீழ்த்தப்பட்டீர்கள். அதை வஞ்சத்தால் வென்று சென்றீர்கள். கருணை, பெருந்தன்மை, அன்பு உங்களைச் சூழ்ந்து நச்சு முனை கொண்ட அம்புகளாக அவையல்லவா நின்றுள்ளன. கர்ணன் ஒன்றும் சொல்லவில்லை. அறிக அங்கரே, வஞ்சம் போல் ஆற்றல் அளிப்பது பிரிதொன்றில்லை. நாகத்தின் சீரல் போன்ற ஒலியில் நீங்கள் எங்களவர், நீங்கள் பிறப்பதற்குள்ளாகவே தேர்வு செய்யப்பட்டு விட்டீர்கள் என்றார் காளிகர். கர்ணன் மூச்சடைக்கும் ஒலியில், எவரால் என்றான். சொல்லுங்கள், நீங்கள் அறிவீர்கள். காளிகர் புன்னகை செய்தார். நான் சொல்ல வந்தது எங்கள் கதையை. கர்ணன் அவரை இமைக்காது நோக்கினான். நாக விழிகள், கைக்குழந்தையின் சிறு விரல் நகம் போல மெல்லிய ஒளி கொண்ட இரு முத்துக்கள். அவன் விழி திருப்ப விழைந்தான். அவ்விழைவு வேறெங்கோ ஓர் எண்ணமாக ஓடிக்கொண்டிருந்ததை அறிந்தான். இன்று கேட்டீர்கள் எங்கள் குளமழிந்த கதையை என்றார் காளிகர். சொல்லப்படுகையில் அனைத்தும் எத்தனை எளிதாகி விடுகின்றன. சொல்லை மானுடர் கண்டடைந்ததே அனைத்தையும் எளிதாக்கிக் கொள்வதற்காகத்தான். சொல்லப்படுகையில் ஒவ்வொன்றும் எல்லை கொண்டு விடுகின்றன. மலைகளை கூழாங்கற்களாக்கி விளையாடும் மைந்தரென மாறிவிடுகின்றனர் அனைவரும். ஆகவே தான் மாவீரரை, மாதவத்தோரை, மூத்தோரை, 3 தெய்வங்களை விட கவிஞர்கள் இங்கு போற்றப்படுகிறார்கள் என்றார் காளிகர். வாழ்ந்தோர் அனைவரும் மறக்கப்படுகிறார்கள். மண் அனைத்தையும் உண்டு செறித்து கொண்டே இருக்கிறது. ஒரு கல் கூட இன்றி மாநகர்கள் மறைகின்றன. ஆனால் உரிய முறையில் சொல்லப்பட்ட சொல் அழிவதில்லை. அருமணி என, தெய்வத்திரு என நெஞ்சோடு அணைத்து கொண்டு செல்கிறார்கள். ஏனென்றால் அவை எல்லையின்மையின் இருளுக்கு கால் தளையும் செவி துளையும் இட்டு இழுத்து கொண்டு வந்து நம் முற்றத்தில் நிறுத்துகின்றன. அங்குசம் கொண்டு அடிபணிய செய்யலாம். குட்டில்களில் கட்டி போட்டு தீனியிட்டு வளர்க்கலாம்.
ஏறி அமர்ந்து நகருலா செல்லலாம். கர்ணன் அவரை நோக்கி கொண்டு நெஞ்சில் சொல்லென ஏதுமில்லாது அமர்ந்திருந்தான். அங்கு நிகழ்ந்தது போர் அல்ல, கொலையாட்டு என்றார் காளிகர். நினைவு சென்று தொட முடியாத காலத்தில் அங்கே குடி வந்தனர் தட்சநாகர்கள். அக்காட்டின் எல்லையென சூழ்ந்திருந்த 3 சிற்றாறுகளுக்கும் யமுனைக்கும் அப்பால் செல்ல அவர்களுக்கு குடி விலக்கு இருந்தது. கதைகள் என கூட பிற நிலங்களை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் விழைந்த அனைத்தும் அக்காட்டுக்குள்ளேயே இருந்தன. இன்னுணவும் மயல் மதுவும் அளவின்றி கிடைத்தன. உண்டாட்டும் காதல் களியாட்டுமே அவர்களின் வாழ்வென்றிருந்தது. எதிரிகளை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. முதல் எதிரி என அவர்களின் தொல்குடி நினைவிலிருந்த அனலை அவர்கள் விண்ணெழும் மின் கதிர் வடிவிலன்றி பார்த்ததில்லை. கோடையிலும் நின்று மழை பெய்யும் காண்டவத்தில் எரி எழுவதும் இயல்வதல்ல. எனவே அவர்களுக்கு போர் தொழில் தெரிந்திருக்கவில்லை. தங்களுக்குள் பூசலிடுவதற்குரிய நச்சு நாணல்கள் அன்றே படைக்கலமென ஏதும் இருக்கவும் இல்லை. தந்தை என்றும் அரசன் என்றும் தெய்வம் என்றும் விண்ணிலிருந்த இந்திரன் அவர்களை புறந்தான். அவன் மண் வடிவமாக அமைந்து தட்சகுடியின் அரசர்கள் அவர்களை ஆண்டனர். சத்திய யுகத்தில் எந்நிலம் நிறைத்து ஆண்டிருந்த நாகர்குலங்கள் அனைத்தும் முன்னரே துவாபர யுகத்திலேயே சூரிய சந்திர குலத்து முடிவேந்தரால் முற்றழிக்கப்பட்டிருந்தன. வடபுலமாண்ட வாசுகியும் தட்சரும், கீழே மண்ணின் ஐராவதரும், நடுநிலமாண்ட கௌரவியரும், தென்னிலமாண்ட திருதராஷ்டிரரும் குலம் சிறுத்து காடுகளுக்குள் மறைந்தொடுங்கினர். அஞ்சி ஓடியவர் அணிந்த இழைகளிலிருந்து உதிர்ந்து புதருக்குள் கிடந்த அருமணி என உரகதட்சர்கள் மட்டும் காண்டவத்திற்குள் பிறர் அறியாது வாழ்ந்தனர். ஒவ்வொரு குலமும் அதில் முந்தி எழும் முதற்குடியால் அழிக்கப்பட வேண்டும் என்பது இப்புடவி படைத்தவனின் அரசியல். தன் வாளை தான் கொத்தி நஞ்சூட்டிய நாகத்தலையின் கதையை சொல்கிறேன், கேட்டறிக. நாகோத்வேதத்தில் பிறந்து 5 குலம் என விரிந்த நாகர்களில் முதன்மையானது வாசுகி குலம். விலக்ஷசிலை என்னும் பெருநகர் சமைத்து புவி ஆண்டனர் நந்தனில் தொடங்கிய வாசுகியர். கோடிசன், மானசன், பூர்ணன், சலன், பாலன், ஹலிமகன், காலவேகன், பிரகாலனன், ஹிரண்யபாகு, சரணன், கக்ஷன், காலாந்தகன் ஆகிய மன்னர்களின் நிறையில் எழுந்தவர் பெருவல்லமை கொண்ட ஸ்வேதகி என்னும் மன்னர். நிகரற்ற வில் வல்லமை கொண்டவர். 3 பெரு நீர் நதி கரைகளின் மேல் மறுப்பற்ற ஆட்சி செய்தவர். வடவெல்லை பனிமலை முதல் தென்னெல்லை கடலலை வரை அவரது கொடி பறந்தது. வெள்ளிமுடி அமர்ந்த வேய் விழியன் அவர்களின் குல முதல் தெய்வம். அவர்களை அஞ்சின 108 காடுகளில் வாழ்ந்த அசுர குலங்கள். தெற்கே பெருநகர்களை அமைத்து ஆண்ட அரக்கர் குடிகள். பெருநதி படுகைகளில் வாழ்ந்த 4 வருண கொடி வழியினர். அனலவனை குல முதலோன் என கொண்ட பிருகு குலத்து அந்தனர் ஒருவர் சிந்துவின் பெருக்கில் படகிலேறி பிலக்ஷசிலைக்கு வந்திறங்கினார். 4 வேதங்களும் 6 நெறிகளும் 3 தத்துவங்களும் கற்று தெளிந்தவர். சொற்களை தீட்டி அருமணிகள் என்றாக்கியவர். காலத்திரை விலக்கி நோக்கும் கண்கள் கொண்டவர். அறிவரை எதிர்கொண்டு அவை அமரச் செய்தார் ஸ்வேதகி. முகமனும் முறைமையும் முடிந்த பின் அரசரிடம் அந்தனர் சொன்னார், உன் நற்செய்கைகளால் மகிழ்ந்தேன். வருணனில் சார்ஷனிக்கு பிறந்த வாருணி பிருகுவிற்கு புலோமையில் பிறந்தவர் என் மூதாதையான சியவனர். அவர் கொடி வழியில் வந்த சௌனகரின் மைந்தர். வஜ்ரவாக்கின் மகன் வஜ்ரகேது என என்னையாவை வைக்கிறேன். இவ்வரசவையில் என் சொல்லில் என் மூதாதையர் அமர்க. அனல் குடி வந்தவன் நான். அரசர்களின் கொடிகளில் தழல் பறப்பதை விழைபவன். ஆனால் இங்கு வந்த போதே அரியணைக்கு மேல் பறக்கும் இரட்டை அரவு கொடி சாளரம் நிறைத்து வரும் பெருங்காற்றிலும் பறக்காது துவண்டிருப்பதை கண்டேன். உள்ளத்தில் உறைந்த துயரை அறிகிறேன். அதை குறித்து நீர் என்னிடம் ஒரே ஒரு வினாவை மட்டும் கேட்கலாம் என்றார் வஜ்ரகேது. ஸ்வேதகி வணங்கி, ஆம் அந்தனரே, இது என் அகம். நான் 5 குலத்தின் முதல் அரசனாக இங்கு அரியணை அமர்ந்திருக்கிறேன். ஆனால் என் உள்ளம் குளிர்ந்து நீரில் ஊறிய மர உரி என கிடக்கிறது. என் இடைப்பசியும் வயிற்றுப்பசியும் சொற்பசியும் சித்தப்பசியும் அணைந்து கிடக்கின்றன. விழிகளில் ஒளி இல்லை. என் கனவுகளில் அசைவில்லாது கிடக்கும் கரும் பாறைகளை மட்டுமே காண்கிறேன். நேற்று நான் கண்ட கனவொன்றில் நான் இறந்து உறைந்து கிடந்தேன். என்னை சூழ்ந்திருந்தவர்கள் நான் இறந்திருப்பதையே அறியாமல் இயல்பாக பேசிக்கொண்டிருந்தனர். என் மேல் ஈக்கள் வந்தமர்ந்தன. என் உடல் ஒப்பிக்கொண்டே இருந்தது. வியர்த்து விழித்து கொண்டு ஏங்கி அமர்ந்திருந்தேன். இருள் விலகிய போதுதான் நகரில் நீங்கள் வந்திறங்கி இருக்கும் செய்தி வந்தது.
உங்களிடம் என் வினவுக்கான விடை இருக்கும் என எண்ணினேன். அவ்வினாவையே இங்கு வைக்கிறேன். இக்கொடி பறக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அரசே, மன்னர்கள் நெருப்பை போல எரிந்து பரவாத நெருப்பு அணைந்து போகும் என்றறிக. நீங்கள் உங்கள் குலநெறிகளில் சேற்றில் களிறு என சிக்கி இருக்கிறீர்கள். ஐங்குலத் தலைவராக நீங்கள் அமரும் வரை இந்த நகர எல்லைக்கு அப்பால் நீங்கள் விரிய முடியாது. விரியாமையால் அணையத் தொடங்கிவிட்டீர்கள் என்றார் அந்தனர். நான் செய்ய வேண்டியதென்ன என்றார் ஸ்வேதகி. பாரத வருஷத்தின் வரலாறெங்கும் அனைத்து குலத்தலைவர்களும் செய்வதைத்தான். சிறகு முளைத்த பின் பட்டாம்பூச்சி கூட்டுக்குள் இருப்பதில்லை. குல மூப்பு அடைந்த பின் அரசராவதே வழி. அரசர்கள் பேரரசர்களாக வேண்டும். பேரரசர்கள் சக்கரவர்த்திகளாக வேண்டும். சக்கரவர்த்திகளோ அரசு துறந்து அரசப்படிவர்களாகி முழுமை பெற வேண்டும். விண்ணில் அவர்களுக்கான பீடம் ஒருங்கி இருக்கும். இங்கிருக்கிறீர்கள் நீங்கள் எளிய மானுடராக. கோல் கொண்டு முடிசூடி அறம் நாட்டி கொடையளித்து புகழ் விரிந்து இப்புவியை ஆண்டு நீங்கள் விண்ணேற வேண்டாமா? மண்ணாண்டு விண்ணமர்ந்த சக்கரவர்த்திகளான பிருதுவும் யயாதியும் அமர்ந்திருக்கும் விண்ணுலகில் அல்லவா உங்களுக்கும் பீடம் அமைய வேண்டும். இங்கு இவ்வண்ணம் உதிர்ந்தால் உங்கள் பிறப்பு பொருளற்றதாகும். நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் ஸ்வேதக வாசுகி. அதற்குரிய வழிகளையும் முன்னோர் இங்கு அமைத்திருக்கின்றனர். மகாசத்திர வேள்வி ஒன்றை தொடங்குக. அதில் உங்களை வேள்வி காவலராக அமர்த்துக. உங்கள் ஐங்குலங்களும் அங்கே வந்து உங்களை முடியுடை முதல் மன்னராக ஏற்று வேள்வி முறை செய்ய வேண்டும். அசுரர்களும் அவுணர்களும் அரக்கர்களும் வந்து உங்கள் கோல் வணங்கி அடிக்காணிக்கை அளிக்க வேண்டும். சத்திர வேள்வி என்பது அதை செய்யும் அரசரின் வெண்கொடை நிலை பெறுவதற்கான வழி என அறிக. உங்கள் அடிபணிந்து திரையளிக்காத அனைவரும் உங்கள் எதிரிகள். அவர்களின் ஊர்களை உங்கள் படைகள் சூழட்டும். அவர்களின் ஊர்களை வென்று கருவூலங்களை கொள்ளையிடட்டும். திரை செல்வமும் கொள்ளை செல்வமும் உங்கள் கருவூலத்தை நிறைக்கட்டும். அதை கொண்டு 7 வகை அறங்களை இயற்றுக. உங்கள் நிலமெங்கும் நீர்வளம் நிலைநிறுத்துக. ஊர்களெங்கும் ஆலயங்கள் அமையட்டும். குடிகள் தோறும் கல்விச்சாலைகள் நிறைக. வழிகளெங்கும் அன்னசாலைகள் அமைக. பெருநூல் பயிலும் புலவராவை சிறக்கட்டும். வேள்விச்சாலைகளில் வேதச் சொல் ஒலிக்கட்டும். முனிவர்களின் தவச்சாலைகள் மேல் தெய்வங்கள் வந்திறங்கச் செய்க. உங்கள் அரசை விண்ணவரும் மன்னவரும் வாழ்த்துவர். வைர முடிசூடி வெண்கொடை கவித்து சக்கரவர்த்தி என்று அமர்க. அவ்வாறே செய்கிறேன் என்றார் ஸ்வேதக வாசுகி. பிலக்ஷ சிலையில் வட்ட வடிவமான பெருமுற்றம் நடுவே 12,000 தூண்கள் கொண்ட வேள்வி கூடம் அமைந்தது. அதில் வஜ்ரகேதுவின் தலைமையில் 1000 வேள்வி கொடையர் அமர்ந்து அழியா சொல் ஓதி அவையிட்டு தேவர்களை மண் இறக்கினர். ஐங்குலத்துக்கும் அசுரருக்கும் அவுணருக்கும் அரக்கருக்கும் வேள்வி செய்தி அளிக்கப்பட்டது. வந்து அடிபணியாதவர்கள் மேல் ஸ்வேதக வாசுகியின் நாகப்படையினர் கொடி கொண்டு எழுந்தனர். 100 போர்களாக 100 ஆண்டு காலம் நடந்தது அந்த வேள்வி என்கின்றன கதைகள். ஸ்வேதக வாசுகிக்கு பின் அவர் மைந்தர் உபநந்த வாசுகி அவ்வேள்வியை நடத்தினார். கடல் தேரும் ஆறுகளைப் போல் நெய் குடங்கள் ஏந்திய படகுகளும் வண்டிகளும் பிலக்ஷ சிலைக்கு சென்று கொண்டிருந்தன. நாளும் பகலும் முறியாதெழுந்த வேள்வி புகையால் 1000 அவியளிப்போர் விழியிழந்தனர் என்கின்றன கதைகள். 7 பெரும் போர்களில் தோற்றடங்கிய ஐங்குலங்களும் ஸ்வேதக வாசுகியை முழுதேற்றன. 16 ஜனபதங்களும் 18 அரக்கர் குடிகளும் 108 அசுர குடிகளும் அவரை தங்கள் அரசர் என்றன. உபநந்த வாசுகியின் மைந்தர் ஸ்வேதக வாசுகியை வேள்வி பீடத்தில் அமர்த்தி மகாசத்திர வேள்வியை முடித்து வெண்குடை நாட்டி சத்திரபதி என்று அறிவிக்க வஜ்ரகேதுவின் மாணவர் சேவனர் அவை அமர்ந்தார். அடிபணிந்த அனைவரும் தங்கள் கொடியும் முடியும் சூடி அவை நிறைத்திருந்தனர். புல்குறியும் விண்மீன் குறியும் ஒலிக்குறியும் ஒளிக்குறியும் தேர்ந்த நிமித்திகர், அரசே, சத்திர வேள்வி முடிவடையவில்லை. உங்கள் குலத்திலேயே உங்களை முழுதேற்காத ஒரு கிளை எங்கோ உள்ளது என்றனர். தன் குலத்தால் முழுதேற்கப்படாத எவரும் முடிமன்னராக முடியாது. முடியணியாதவர் கொடி கொண்டு செல்லவும் கூடாதென்றறிக. சினந்தெழுந்த ஸ்வேதகி தன் அமைச்சர்களையும் படைத்தலைவர்களையும் நோக்கி சினந்து, எவர் எஞ்சியிருக்கும் என் கிளை எது என்று கூவினார். அரசே, ஐங்கிளையும் 76 கிளைகளாக பிரிந்து 12,000 குடிகள் என்றாகி 18,000 ஊர்களில் வாழ்கின்றன. அனைவரும் அடிபணிந்து தாழ்வில் தாழ்த்தி தலையளித்து விட்டனர். எவரும் எஞ்சவில்லை.
என்றார் தலைமை அமைச்சர் சிம்ஹபாகு. அறியோம், எங்கள் குறிகள் பிழைப்பதில்லை. எங்கோ எஞ்சியிருக்கிறது ஒரு குலம் என்றனர் நிமித்திகர். பாரத வருஷம் எங்கும் மழையென மூடி பெய்து பரவி மீண்டுள்ளது எமது படை. எங்கும் எவரும் இனி எஞ்ச வாய்ப்பில்லை என்றார் படைத்தலைவர் வீரசேனர். எங்கள் சொல் பிழைப்பதென்றால் விண் இடிவதற்கு நிகர் என்றனர் நிமித்திகர். வேதியர் தலைவர் சேவனர், அரசே, உங்கள் குடிகளில் முதியவர் எவரோ அவரை அழையுங்கள், அவரிடம் கேளுங்கள். அமைச்சரின் ஆணைக்கேற்ப 150 வயதான முதுநாகர் கோகர்ணர் அவரது 4ஆம் தலைமுறை பெயரர்களால் துணி மஞ்சளில் சுமந்து கொண்டு வரப்பட்டார். அவை அமர்ந்த கோகர்ணர் செவியும் கண்ணும் அனலவிழ்ந்து காலமிழந்து சூழலழிந்து கரிமூடிய கனலென இருந்தார். அவர் இளம்பெயரர் கோகர்ணர் 7 முறை உரக்க கூவி வினாக்களை கேட்க அவர் முனகிச் சொன்ன மறுமொழிகளை இன்னொரு பெயரர் கோகர்ணர் செவி கொடுத்து கேட்டு அவை நோக்கி சொன்னார். 12 வினாக்கள் இலக்கடையாது விழுந்தன. 12வது வினாவுக்கும் பொருத்தமில்லாத மறுமொழி இருளில் இருந்து எழுந்து வந்தது. ஆனால் அது அவர்கள் தேடிய சொல்லாக இருந்தது. எந்தையர் படை கொண்டு சென்றனர், தட்சர்களை வென்றனர், வென்று முடியாது மீண்டனர். எஞ்சும் ஒரு துளி நச்சு எங்கோ உள்ளது என்றார் முதியவர். அவர் சொல்லில் இருந்தே அவர்கள் சூரியனின் மைந்தரான தட்சசிலையின் நாகர்குலத்து அரசர் மகாபுண்டரரின் இளைய மைந்தர் அருணர் குலப்பகை கொண்டு நகர் நீங்கிய கதையை அறிந்தனர். அருணர் அமைத்த தட்சபுரத்தை நந்தவாசுகியின் தலைமையில் 5 நாகர்கள் படை சூழ்ந்ததையும் 12 முறை போரிட்டு முழுதும் வெல்லாமல் போர் நிறை செய்ததையும் உணர்ந்தனர். நாடகன்ற தட்சர்கள் எங்கோ உள்ளனர், அவர்களை கண்டறிக என்றார் ஸ்வேதகி. அவர்களை நிலம் சூழ்ந்து அறிய முடியாது, எனவே சொல் சூழ்ந்து அறிக என்றார் சேவனர். எழுதப்பட்ட, பாடப்பட்ட, சொல்லப்பட்ட, நினைக்கப்பட்ட அனைத்து கதைகளையும் தேர்ந்து அதனூடாக நுண்தடம் கண்டடைந்து காண்டவ பெருங்காட்டில் புதைந்து வாழ்ந்த தட்சர்களை கண்டடைந்தனர். பிண்டக தட்சரின் கொடிவழி வந்த 106வது தட்சர் காமிகரின் ஆட்சியில் அங்கு வாழ்ந்த நாகர்களை அவர்களின் சொல் சென்றடையவே இல்லை. தங்கள் காட்டுக்கு வெளியே பிற மானுடர் வாழ்வதையே அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அங்கே சென்று மீண்ட ஒற்றர் அது அணுகலாகாத பெருங்காடு என்றனர். நச்சு வேரோடி நச்சு முளைத்து நச்சு தழைத்து நச்சு இழைந்து நச்சு நடந்து நச்சு பறக்கும் நிலம் அது. நச்சு வேரோடி முளைத்து தழைத்து இழைந்து நடந்து பறக்கும் நிலம் அது. அந்நிலத்தை வெல்லும் வரை தன் சத்திர வேள்வியை முடிக்க முடியாதென்று உணர்ந்த ஸ்வேதகி 12 நாட்கள் தன் குடித்தெய்வமாகிய முக்கண்ணனை நோக்கி தவமியற்றினார். எந்தையே, இவ்வேள்வியை முடிக்கும் வழி என்ன என்று அருள்க என்று கோரினார். இனி அந்தனர் இதை ஆற்ற முடியாதென்று அறிக. அருந்தவத்து முனிவர் துர்வாசரின் தாழ் பணிக. அவர் வந்தமைந்தால் இவ்வேள்வி முடியும் என்றார் பனிமலை முடியமர்ந்த பாந்தள் அணியிழையர். ஸ்வேதகி தன் 12 அமைச்சர்களுடன் 56 முதுவேதியரை 5 நதிகள் ஓடிய பாஞ்சாலத்திற்கு அனுப்பினார். அங்கே ஐங்குலத்தின் முதலாவதான துர்வாச மரபின் முதல் படிவர் துர்வாசரின் குருகுலத்தை அடைந்து தாழ் பணிந்தார். சிவன் சொல் என்பதனால் துர்வாசரும் அதற்கு பணிந்து அவர்கள் கொண்டு வந்த வரிசையும் பரிசிலும் பெற்று உடன் கிளம்பி வந்தார். துர்வாசர் தலைமையில் சத்திர வேள்வி நடந்தது. அவையுண்ட மழை முகில்களால் பிலக்ஷ சிலை மேல் அன்றாடம் மழை பொழிந்தது. ஆனால் 12 முறை படை கொண்டு சென்றும் தட்சர்களின் காண்டவ காட்டை வெல்ல ஸ்வேதக வாசுகியின் படைகளால் முடியவில்லை. அங்கே இழை முறியாது பொழிந்த பெருமழையின் நீர்க்கோட்டையை நெருப்பும் கடக்க முடியாதென்று அறிந்தனர். உளம் சோர்ந்த ஸ்வேதக வாசுகி துர்வாசருக்கு வேள்வி கொடை அளித்து சத்திர வேள்வியை நிறுத்தி கொண்டார். சத்திரபதியாகாமல் நெஞ்சு குன்றி உடல் சோர்ந்து உயிர் துறந்தார். காண்டவத்தை வெல்லும் அவரது கனவு அவருடன் சிதையேறியது. அப்பெருங்காட்டை மீண்டும் அனைவரும் மறந்தனர். ஆனால் துர்வாச குரு மரபு அதை மறக்கவில்லை. அவர்களின் சொல்லில் என்றும் இருந்தது காண்டவம் எனும் நச்சுக்காடு. தன் 6 வயதில் துருபதனின் மகள் திரௌபதி பாஞ்சால ஐங்குலத்து முதற்குருவான துர்வாசரை காண வந்தாள். அடிபணிந்து திரையளித்து சொல் கேட்க அவள் அமர்ந்த போது துர்வாசர் அவளிடம் குளிர்மழை காண்டவத்தை எரித்தழிக்க வேண்டும் என்றும் அங்கொரு பெருநகர் அமைத்து ஐங்குலத்து கொடியை அம்மாளிகை முகட்டில் பறக்கவிட வேண்டும் என்றும் சொன்னார்.
காண்டவத்தை வெல்வது வரை துர்வாச குருமரபின் சொல் முழுமையடைவதில்லை இளவரசி என்றார் துர்வாசர். ஐங்குலத்து முதன்மையே உன்னை பாரத வருஷத்தின் அரசியாக்குமென்று அறிக. ஐங்குலம் வெல்ல எங்கள் ஆசிரியர் எடுத்த பணி முழுமையடைந்தாக வேண்டும். அவர் தாழ் பணிந்து, ஆம், அவ்வாறே ஆற்றுகிறேன், ஆணை என்றாள் திரௌபதி. நான் செல்ல வேண்டிய பாதை என்ன சொல்க இளவரசி. எரிவஞ்சம் உன் உள்ளுரைக. உரிய கைகளை உனக்கு காலமே காட்டும் என்றார் துர்வாசர். அரசே, அன்று எழுந்த எண்ணம் எழுந்து எரியெனச் சூழ்ந்து அழித்தது காண்டவத்தை அறிக என்றார் காளிகர். வையோன் 70வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.